கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் சர்க்கியூட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட ஒரு 6 ப்ராப்ளம்ஸை சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சர்க்கியூட்ஸ் கொடுத்துட்டு இந்த 2 சர்க்கியூட்ஸில் ஓடுற கரண்ட்டினுடைய அளவு என்னன்னு கேட்குறோம். இந்த 2 சர்க்கியூட்ஸ்லேயுமே ஒரே மாதிரியான பேட்டரிஸும் ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டில் 2 பேட்டரி 9 வோல்ட்டு அண்ட் 6 வோல்ட்டு பேட்டரி 2 இருக்கு இல்லையா? இந்த 2 பேட்டரியும் ஒன்றுக்கு ஒன்று எதிர ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த செகண்ட் சர்க்கியூட்டில் பாருங்கள், இந்த 9 வோல்ட்டு பேட்டரியும் 6 வோல்ட்டு பேட்டரியும் ஒரே டைரெக்ஷனில், அதாவது கரண்ட்டு ப்ளஸ்ஸு இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதே டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி செகண்ட் பேட்டரியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ என்ன தான் டிஃப்ரென்ஸ் ஆக போகுதுன்னா, 2 பேட்டரியும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக கனெக்ட் பண்ணால் இஎம்எஃப் நெட் இஎம்எஃப் குறைஞ்சி போயிடும். அதாவது V1 மைனஸ் V2 2 பேட்டரியினுடைய வோல்டேஜை மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி, நம்ம இப்போ வருவோம். ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டை எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டில் உங்களோட கரண்ட்டை இப்போ நாம கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. I is equal to delta E by the resistance inside. என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R, 2 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்று R1 இன்னொன்று R2 நாம வச்சுக்கோம். அப்படி வச்சுட்டா நம்ம கால்குலேஷன் என்ன கிடைக்குது? 9 வோல்ட்டு மைனஸ் 6 வோல்ட்டு divided by external resistance 3.5, internal resistance 2 இருக்கு இல்லையா? ஒன்றில் 1 ஓம் இருக்கு, இன்னொன்றில் 0.5 ஓம் இருக்கு. சரி, இது கண்டுபிடிச்சோம்னா 3 வோல்ட் எஃபெக்டிவ் இஎம்எஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 இல்லையா? சீரியலில் இருக்கிறதால அப்படியே சிம்பிளி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் கரண்ட்டு 3/5 ஈக்குவல் டு 0.6 ஆம்பியர். 0.6 ஆம்பியர் எந்த ஆன்சரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்லேயும் இருக்குது, இன்னொன்றுலேயும் இருக்குது. சரி, இன்னும் செகண்ட் சர்க்கியூட்டுக்கு வருவோம். இந்த செகண்ட் சர்க்கியூட் எடுத்தோம்னா அதில் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா I இஸ் ஈக்குவல் டு 2 பேட்டரியும் சீரியலில் கனெக்ட் பண்ணி இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம்? இ சம் சொல்கிறோம். அதாவது சிம்பிளி ஆட் பண்ண போகிறோம். இ சம் டிவைடட் பை அதே ரெசிஸ்டன்ஸ் R ப்ளஸ் R1 ப்ளஸ் R2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இ சம்னா 9 ப்ளஸ் 6 by and the 5 ohm. Okay, then what do we have? 15 by 5, that is equal to 3 ampere. இப்போ புரியுதா பாருங்க, இந்த 2 பேட்டரி வழியாக ஓடுற கரண்ட்டினுடைய அளவு பேட்டரியை மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணதால மாறுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டில் ஓடுற கரண்ட்டினுடைய அளவு 0.6 ஆம்பியர், செகண்ட் ஒன்றில் 3 ஆம்பியர். இந்த காம்பினேஷன் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்டு. நமக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போகலாமா? இந்த ப்ராப்ளத்தில் என்ன இருக்குன்னா, 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஆனால் ஒரு பேட்டரியில் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தேர் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? இன்டர்னல் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பேட்டரியில் 9, இதில் ஒரு சின்ன தப்பு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக். அது 9 வோல்ட்டு, இது 7 வோல்ட்டு. கீழே இருக்கிறது 3 ஓம் ரெசிஸ்டர், இது 7 ஓம் ரெசிஸ்டர். ஸோ இது ரெசிஸ்டர் இது. ஓகே, அப்போது 9 வோல்ட்டு பேட்டரியும் 7 வோல்ட்டு பேட்டரியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே இருக்குது, இதில் பாசிட்டிவ் டெர்மினல் வெளியில் இருக்குது, இதில் பாசிட்டிவ் டெர்மினல் வெளியில் இருக்குது.
2 மைனஸும் உள்ளே இருக்குது. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டு அவங்க கேட்குறது என்னென்னா, இதை நான் இன்னும் ரீட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு நேராக போயிட்டு மறுபடியும் இங்கே ஒரு மைனஸு, இங்கே ப்ளஸ், இப்படி ஒரு பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தா இந்த ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு 9 வோல்ட்டு, செகண்ட் பேட்டரிக்கு 7 வோல்ட்டு. இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம், இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 7 ஓம். இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, ஹியர் இஸ் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஏ, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து இது பி. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் எப்படி போகும்? இது ஹையர் இஎம்எஃப் இருக்கிற பேட்டரியினுடைய டைரெக்ஷனில் தான் கரண்ட் போகும். இப்படி தான் போகும். இது இப்படி போய் இப்படி வரதா நம்ம வச்சுட்டா இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட்டு வெளியில் வருது, வந்து செகண்ட் பேட்டரிக்கு உள்ள கரண்ட்டு நுழையுது. அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்டரி இஸ் டிஸ்சார்ஜிங். டிஸ்சார்ஜிங்னா என்ன பண்ணுது? கரண்ட்டை டெலிவரி பண்ணுது. இது டிஸ்சார்ஜ் பண்ணுது. ஆனால் இந்த பேட்டரி என்ன பண்ணுது? கரண்ட்டை உள்ளே வாங்கியிருக்கிறதால இது திஸ் இஸ் கெட்டிங் சார்ஜ்டு. இதுக்கு சார்ஜிங் பேர். ஸோ செகண்ட் பேட்டரியில் கரண்ட்டு சார்ஜ் ஆகுது, இந்த ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து கரண்ட்டு ட்ரெயின் ஆகுது. சரிதானா? இப்போ இந்த ரெண்டுக்கும் அப்படி இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வோல்டேஜுக்கும் இதனுடைய டெர்மினல் வோல்டேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுக்கு பாருங்கம்மா, இதனுடைய டெர்மினல் வோல்ட்டு V is equal to EMF மைனஸ் I into R. ஆனால் இந்த பேட்டரியினுடைய டெர்மினல் வோல்டேஜ் V equal to EMF plus IR. புரியுதா? ப்ளஸ் IR. சரி, இதில் இதனுடைய EMF என்ன கொடுத்துட்டாங்க? திஸ் இஸ் 9 வோல்ட். இதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம். இந்த பேட்டரியினுடைய இஎம்எஃப் வேல்யூ என்ன வருது? 7 வோல்ட்டு. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 7 ஓம், அதுவும் 7 ஓம் கொடுத்துட்டான். இப்போ ரெண்டுக்கும் கரண்ட் சேமாக தான் இருக்க போகுது. முதல்ல கரண்ட்டு கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த வி தான் நம்ம கேட்குறாங்க. இந்த வி என்ன? இந்த வி தெரிஞ்சால் ஏ வந்து 0. ஏன் 0? நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிறதால இது 0. பி ஒரு ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த ஹையர் பொட்டன்ஷியல் எது? இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் இஎம்எஃப் கேட்குறான். இஎம்எஃப் இஸ் கிவன் 7 வோல்ட். ஐ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் கொடுத்துட்டான். இப்போ இந்த ஐ தெரிஞ்சிச்சுன்னா விஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்கணும். வாட் இஸ் ஐ? ஐங்கிறது நெட் டெல்டா இ. போன சம்மில் பார்த்த மாதிரி தென் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று R1, இன்னும் ஒன்று R2. R1 R2ன்னு என்னது? இந்த ஃபஸ்ட்டு பேட்டரியில் இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று செகண்ட் பேட்டரியில் இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரிதானா? அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? இதில் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஐ கிடச்சிடும். 9 minus 7 by 3 plus 7, that is equal to 2 by 10. It means 0.2 ஆம்பியர் கரண்ட்டு இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகிற மொத்த கரண்ட்டு எவ்வளோ இருக்குது? 0.2 ஆம்பியர். அப்போ 0.2 ஆம்பியர் தெரிஞ்சதுன்னா நமக்கு தேவையான இந்த பொட்டன்ஷியல் அட் பி, V is equal to EMF plus IRன்னு சொன்னோம் இல்லையா? R2 இது ஆக்சுவலாக. EMF என்னது? 7 வோல்ட்டு. I என்னது? 0.2. R என்னது? 7. R7 தானே கொடுத்துருக்காங்க. பாருங்க, R 7 ஓம். ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணால் ரொம்ப ஈஸி. 7 plus 1.4, that is equal to 8.4 வோல்ட். அதாவது ஏங்கிற இடம், ஏங்கிறது என்னது? இந்த இடம். வேறு மாதிரி சொல்லணும்னா அது
திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. இந்த பிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் இஸ் 8.4. ஸோ இந்த 8.4 எங்கே இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்கிறதால தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? மறுபடியும் திரும்பவும் சொல்கிறேன். இந்த பேட்டரியில் இந்த சர்க்கியூட்டில் 2 பேட்டரியும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக கனெக்ட் பண்ணியிருக்கிறதால இந்த சர்க்கியூட்டில் ஓடுற மொத்த கரண்ட்டை முதல்ல கண்டுபிடிப்போம். I is equal to delta E by R1 plus R2. அது பார்த்தோன்னா 0.2 ஆம்பியர்னு கரண்ட் வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம டெர்மினல் பொட்டன்ஷியல் ஃபார் த செகண்ட் பேட்டரிக்கு தெரியணும். அதை தானே அவங்க கேட்டிருக்காங்க. பிங்கிற பாயிண்ட் அங்கே தானே இருக்குது. ஸோ பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்க. டெர்மினல் பொட்டன்ஷியல் செகண்ட் பேட்டரிக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்தால் அந்த இடத்துக்குரிய டெர்மினல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னது? டெர்மினல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி, அப்புறம் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட், ரெசிஸ்டன்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த பேட்டரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 7. அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணால் 8.4 வோல்ட்டுன்னு வருது. தேர்ஃபோர் ஏங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் பிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 8.4 வோல்ட். அதனால் அதை தான் நாம் என்னங்கிறோம்? செகண்ட் பேட்டரியினுடைய டெர்மினல் பொட்டன்ஷியல். இதுதான் திஸ் இஸ் த ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணலாம்? சேவ் பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு வருவோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் ஏராளமாக, அதாவது 1 2 3 4 5 5 + 3 8 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. 8 ரெசிஸ்டர்ஸும் ஒரு பேட்டரியும் இருக்கிற ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் கொடுத்துட்டு அவங்க கேட்குறது வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட், அதுதான் கேட்குறாங்க. இதை கவனித்து பார்த்தீங்கன்னா இது சர்க்கியூட்டை 2ஆக பிரிக்கிறோம். முதல்ல வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அடுத்தது ஒரு பெரிய ஸ்கொயர் மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே இருக்கிற ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த 5 சர்க்கியூட் மட்டும் கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கு. பாருங்கள், இந்த 2 4 நடுவில் இருக்குது ஒன்று, டயகனலாக இருக்குது ஒன்று. இப்போ அந்த வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கு ஒரு பேலன்ஸ்டு பிரிட்ஜ். எப்படி பேலன்ஸ்டு பிரிட்ஜுன்னு சொல்கிறோம்? இது 3, இது அதில் பாதி இருக்குது, இதில் பாதி இது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கு. வீட்ஸ்டோன் நெட்வொர்க் பேலன்ஸ் ஆச்சுன்னா டயகனலாக இருக்கிற லைனில் கரண்ட்டு போகாது. ஸோ இந்த ரெசிஸ்டார் இஸ் அவுட், அது வழியாக கரண்ட்டு போகலை. அப்போ எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ எலிமினேட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்கிறது இந்த 5ம் 3யும் சீரியலில் இருக்குது பாருங்கள், சீரீஸில் இருக்குது. அதே போல் 2.5ம் 1.5ம் சீரியலில் இருக்குது. இதுங்க 2 சீரியலில் இருக்குது, இதுங்க 2 சீரியலில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3மே 1.5 5.5 அண்ட் 1/3 அப்படிங்கிற இந்த 3ம் சீரியலில் இருக்குது. ஸோ நாம் இப்போ எலிமினேட் சிம்பிளிஃபை பண்ணி நெட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த முதல்ல இந்த ரெண்டும் பேரலாக இருக்கு இல்லையா, அதில் பேரலல் காம்பினேஷன் சிம்பிளிஃபை பண்ணணும். இது ரெண்டும் பேரலாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5ம் 3யும் ஒன் சைடில் இருக்குது, 5ம் 3யும் ஒன் சைடில் இருக்குது, 2.5ம் 1.5யும் ஒன் சைடில் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், 5 + 3 சரி தானே? அது ரெண்டும் ஒரே சைடில் இருக்கிறதால சிம்பிளி ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டும் பண்ணிட்டு இதுங்க ரெண்டும் பேரலல் டு 1.5 + 2.5 ஓம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இது வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கு பேலன்ஸ்டு 1, அதனால் டயகனலாக இருக்கிற லைனில் இருக்கிற ரெசிஸ்டர் எலிமினேட் ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டோம்னா இந்த 5ம் 3யும் சீரியலில் வந்துடுச்சு, 1.5ம் 2.5யும் சீரியலில் வந்துடுச்சு. அதுங்க ரெண்டும் சேர்ந்து பேரலாக இருக்குது. அது எப்படி நம்ம சிம்பிளாக ட்ரா பண்ணி காட்டணும்னா இப்படி ஒரு லைன் எடுத்துக்கோம், இங்கே வச்சுக்கோம், இதில் ஒரு ரெசிஸ்டர் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெசிஸ்டர், இதுங்க ரெண்டும் வந்துடுச்சு. இதுங்க வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டர், இன்னொரு ரெசிஸ்டர், இப்படி வச்சுக்கலாமே. இப்படி பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது 5,
இது 3, இது 5, இது 1.5, இது 5.5. Sorry, this is 1.5, this is 2.5. ஓகே. அதுக்கப்புறம் இப்படி எடுக்கிறோம் நம்ம சர்க்யூட்டை, வேற மாதிரி சிம்பிளை பண்ணிட்டோம். இதில் மொத்தம் 3 ஃபர்தர் மோர் இருக்கு. 1, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வந்து 1.5, இந்த ரெசிஸ்டர் 5.5. ஓகே, ஓம். கூடுதலாக இங்கே ஒரு அடிஷ்னல் ரெசிஸ்டர் வருது, அது வந்து 1/3 ஓம். புரிஞ்சுதா? 3 ஓம். ஓம். சரி, இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இந்த இங்கே இருக்கிற பாருங்க, இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறது எதுனா, இங்கே ஆரம்பித்து இதை மட்டும் தான் நாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது என்ன இருக்குது? 3 + 5, 1.5 + this. அப்போ என்ன ஆயிடுச்சு? 8 parallel to 4. 8க்கு parallel to 4 எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும்? R effective is equal to 8 × 4/8 + 4. That is equal to 32/12. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 4s, இங்கே 8 4s. ஆன்சர் இஸ் 8/3 ஓம். இது இந்த பெரிய சர்க்கிள் போட்டிருக்க இல்லையா, இந்த சர்க்கிளுடைய மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? 8/3 ஓம். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம இருக்கிறது மொத்தம் எத்தனை பாரு? மீதி 1/3 ஒன்று இருக்குது, அடுத்தது 8/3 இருக்குது, 1.5 இருக்குது, 5.5 இருக்குது. இது எல்லாத்தையும் வரிசையாக ஆட் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஸோ ஆர் ஈக்குவலண்ட் is equal to 8/3 plus 1/3 plus 1.5 plus 5.5. சிம்பிளி ஆட் பண்ண, இது ரெண்டு ஆட் பண்ணால் 9/3. இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன கிடையாது? 9/3 வரும். 9/3 இது ரெண்டு ஆட் பண்ணால் 7. ஸோ த ஆன்சர் இஸ் 9/3 3. 3 + 7, ஆன்சர் இஸ் 10 ஓம். இந்த மொத்த ரெசிஸ்டர் சர்க்கியூட்டில் இருக்கிற டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குது? 10 ஓம்னு கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த ஆர் 10 ஓம்னு கிடைச்சிடுச்சுன்னா நமக்கு தேவையானது ஈஸியாக we can find out I. I is equal to, சொல்லுங்க, I equal to V/R. V எவ்வளோ வருது? அவங்க எவ்வளோ பேட்டரியில் கொடுத்துறாங்கன்னா 5 வோல்ட் பேட்டரி. ஸோ therefore 5/10 ohm. The answer is 0.5 ampere. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க? 1 2 3ல இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இதை மறுபடியும் ரீகேப் பண்ணுறேன். இந்த நெட்வொர்க்கில் ஒரு வீட்ஸ்டோன் நெட்வொர்க் இருக்குது. அந்த வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கில் பேலன்ஸ்டுங்கிற காரணத்தால் டயகனலாக இருக்கிற ரெசிஸ்டரை எலிமினேட் பண்ணிட்டா மீதி இருக்கிற 4 ரெசிஸ்டாரும் 2 + 2 பேரலாக இருக்குது. அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 8/3 வருது. அந்த 8/3 இங்கே கிடச்சிச்சா? 8/3 ஆல் டுகெதர் இஸ் ஒரு சிங்கிளாகி போச்சு. நமக்கு சீரியலில் 1/3, 8/3, 1.5, 5.5 ஆல் த 4 ஆர் இன் சீரீஸ். இப்போ அப்படியே ஆட் பண்ணும்போது 10 ஓம் வருது. 10 ஓம் வந்துச்சுன்னா ஐ தானே கேட்குறாங்க. I is equal to V/R. V 5 வோல்ட்டு, R 10, டிவைட் பண்ணும்போது 0.5 ஆம்பியர்னு வருது. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போகலாமா? ரைட். இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா 6 பேட்டரிஸ் ஆர் கனெக்டட். மொத்தத்தில் எத்தனை பேட்டரி இருக்குது? 6 பேட்டரி இருக்குது. ஒன்றும் ஈக்குவலாக தான் இருக்குது. 2 வோல்ட்டு 2 வோல்ட்டு இஎம்எஃப் உள்ள பேட்டரி தான். அடுத்தது வேற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6 பேட்டரி செல்ஸுமே எப்படி இருக்கு பாருங்க?
மேலே இருக்கிற 3ம் ஒரே மாதிரி இருக்கும், கீழே இருக்கிற 3ம் ஒரே மாதிரி இருக்கும். வாட் டஸ் இட் மீன்? இதில் பாருங்கள், இங்கே பாசிட்டிவ்லாம் இங்கே எப்படி இருக்குது, இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே பாரு இதுவும் ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போது இது ப்ளஸில் போய் மறுபடியும் ப்ளஸில் தானே செய்கிறது. அப்போ இட் இஸ் அகெயின்ஸ்ட். ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது 2 செட்டாக இருக்குது. ஸோ எஃபெக்டிவ், அதாவது நெட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும்னா, இப்போது இது இந்த மேலே இருக்கிற 3 பேட்டரியும் கரண்ட்டை கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு அனுப்புது. ஆமே கரெக்ட்? இந்த இந்த இங்கே இருக்கிற 3 பேட்டரி என்ன பண்ணுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதுதான் கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ஒரு செட் ஆஃப் பேட்டரிஸ் வந்து கிளாக் வைஸில் கரண்ட் அனுப்புது, இன்னும் ஒரு செட் ஆஃப் பேட்டரிஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வருது. அப்போ நம்ம 2 டைரக்ஷன்லையும் இருக்கிற எஃபெக்டிவ் இஎம்எஃப் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல கிளாக் வைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கிளாக் வைஸில் இருக்கிற 3 பேட்டரி என்னென்ன இருக்குது, கீழே இருக்குது தான் 2 + 2 + 2 = 6. இதுதான் என்னது, இஎம்எஃப் கிளாக் வைஸ். அப்போ அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸில் இஎம்எஃப் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறதுலேயே அதே 6 தான் வரும். 2 + 2 + 2 6 வோல்ட்டு, இதுவும் 6 வோல்ட்டு. இப்போ இந்த சர்க்கியூட்டில் 2 செட் ஆஃப் பேட்டரிஸுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் அப்போ நெட் இஎம்எஃப்பை நாம் என்ன சொல்கிறோம், டெல்டா வி. ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம் இல்லையா, டெல்டா வி என்னாச்சு, 6 - 6 = 0. ஸோ 0 வோல்ட்டு. இந்த சர்க்கியூட்டில் ஓடுற பொட்டென்ஷியல், டெவலப் ஆன பொட்டென்ஷியல் 0னா கரண்ட்டு 0 தான் இருக்கும். 0 பொட்டென்ஷியலில் நோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 0 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நாம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ரைட், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல், ஒரு சர்க்கியூட்டில் 1.5 வோல்ட் இஎம்எஃப் உள்ள ஒரு பேட்டரி, 2 ohms ரெசிஸ்டர், அப்புறம் என்ன பண்ணோம், 1.5 வோல்ட் இஎம்எஃப் உள்ள ஒரு பேட்டரியை 2 ohm ரெசிஸ்டர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணால் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகிட்டு எவ்வளோக்கு வருது, 1 வோல்ட்டாக மாறுது. அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளோ, ஹவு மச் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இதை நம்ம என்ன, வாட் இஸ் கிவன் நம்ம பார்க்கலாமா. கிவன் வந்து இஎம்எஃப் 1.5 வோல்ட்டு, அப்புறம் வோல்டேஜ் டெர்மினல் வோல்ட்டு 1.0 வோல்ட்டு, ரெசிஸ்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ohm ரெசிஸ்டர் கொடுத்துட்டாங்க. அப்போது நெட்டு வாட் இஸ் ஆஸ்கிங், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இதுதான் கேள்வி. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, தேர் இஸ் எ ஷார்ட்கட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R = லோடு ரெசிஸ்டன்ஸ் R × EMF by terminal voltage V minus 1. இது 1மா, 1, sorry, this is simply 1. ஓகே, இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். R வந்து 2, EMF 1.5 by 1 minus 1 என்ன கிடைக்குது, 2 × 1.5 minus 1 which is equal to 0.5. 2 × 0.5, answer is 1 ohm. பாருங்க 1 ohm எங்க இருக்கு,
ஃபர்ஸ்ட் ஆன்சரே 1 ஓம் தான். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதை திரும்பவும் சொல்ல வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளி we are going to substitute the values in the formula. Internal resistance is equal to R into E by V minus 1. அவ்வளோதான். Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், இஎம்எஃப்ங்கிறது 1.5, டெர்மினல் வோல்டேஜ் 1, -1 போட்டோம்னா நமக்கு 1 ஓம்னு வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இது மாதிரியான ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. இதில் எக்ஸாம்பிள் வந்து ப்ராப்ளம் தான். நாம் அடுத்ததுக்கு வரோம். இப்போ நாம் பார்க்குற இந்த ப்ராப்ளம் வந்து 2025 லாஸ்ட் இயர் நீட்டில் கேட்ட கேள்வி. இவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு லாங் ரெசிஸ்டர் இருக்கு, அதை 8 துண்டாக கட் பண்ணுறான். இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஆர் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு குறிப்பிட்ட லென்த் உள்ள ஒரு லாங் ரெசிஸ்டன்ஸ், அதை 8 பீஸாக கட் பண்ணுறோம். இப்போ இப்படி இப்படி கட் பண்ணி 8 பீஸாக கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த ஒரு பீஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? R/8 இல்லையா? இது புரியுதா இல்லையா பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் லென்த் உள்ள ஒரு லாங் ரெசிஸ்டன்ஸ் வயரனுடைய ரெசிஸ்டன்ஸ் 6, அதை 8 பீஸாக கட் பண்ணிட்டா ஒரு பீஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் இது. இது ஒரு பீஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹவு மச்? இது R/8 ஓம். ஓகே. ஆனால் இந்த 8 பீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறான். முதல்ல 1 2 3 4 4 பீஸு பேரலாக கனெக்ட் பண்ணி ஒரு செட்டு. மறுபடியும் அதை அப்படியே எடுத்து போயிட்டு இன்னும் மீதி 4 இருக்கு இல்லையா, அந்த 4 இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க? பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க. பேரலாக கனெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ, இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ. இப்போ இதில் இந்த பீஸ் இருக்கு இல்லையா, R/8 ரெசிஸ்டன்ஸ் உள்ள 4 பீசஸ் மட்டும் இங்கே வந்துட்டோம். இங்கே எத்தனை பீஸ் இருக்குது? 4 பீஸு. இங்கே ஒரு 4 பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸுமே எதனால் எத்தனை எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் உள்ளது? 1 R/8 பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? பேரலாக கனெக்ட் பண்ணால் அப்போ என்ன ஆகும்? டிவைட் பண்ணணும். R/8 நம்ம we have to divide by 4. ஏன் டிவைட் பை 4? பேரலில் தான் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அந்த ரெசிஸ்டன்ஸை அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேரலல் காம்பினேஷன் கிடைக்கும். அதே போல தான். அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செட்டை இதனோட சீரியலாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆட் பண்ணணும். ஸோ R/8 டிவைடட் பை 4. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? R/4 into 8. 8 into 4 8 plus R/8 into 4. So that is equal to R/32 plus R/32. அப்போ 2 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 32 மேலே 2R இருக்கும். அதை கேன்சல் பண்ணலாம். R/16 வருதா பாரு. ரொம்ப சிம்பிள்மா. மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் லென்த் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் வயரை எடுத்து அதை 8 பீஸாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெசிஸ்டன்ஸ் வயரினுடைய மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்னது? 6 ஓம். அப்போ 8 பீஸாக கட் பண்ணால் ஒரு பீஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? R/8. ரைட். இந்த 8 பீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 செட்டாக பிரிக்கிறாங்க. முதல் செட்டில் 4 பீசஸை பேரலாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. 2வது செட்லேயும் அதே மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணிட்டு அந்த 2 செட்டையும் சீரியலாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு செட்டினுடைய எஃபெக்டிவ் பேரலல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி அதை சிம்பிளி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா சீரியலில் வர்றதால. பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற செட் ஆஃப் 4 ரெசிஸ்டன்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது பாரு? R/8/4. ஏன் பை 4னா பேரலல் கனெக்ஷனுக்கு அதே எத்தனை ரெசிஸ்டார் இருக்குதோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதனால் R/8/4. இதே மறுபடியும் R/8/4. அதை சிம்பிளிஃபை பண்ணால் R/32 ஆட் பண்ணும்போது R/16 வருது. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது?
செகண்ட் ஆன்சர் தான் கரெக்ட்டு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு 6 சம்ம இந்த வீடியோல எடுத்து பார்த்துருக்கோம். இது மாதிரி பிளென்டி ஆஃப் சம்ஸ் நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்றதும் இல்லாம மோர் அண்ட் மோர் வீடியோவ இன்ட்ரஸ்டிங்கான நம்ம நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.